இன்றைக்கு இந்த நாட்டை நாசம் செய்து இவனெல்லாம் கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற RSS பாஜக இந்த நாட்டை சிதைக்க வேலை செய்து. இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர்கள் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் வாகனத்தை தாக்க முற்பட்ட ஒரு ரவுடிக்கு RSS சார்ந்த ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவாக இங்கெல்லாம் ஒரு ஊடக தர்மம் என்னன்னே தெரியாது. பாலிமர் டிவி யாருடைய டிவின்னு தெரியல, உள்ளபடியே சொல்றோம். பாலிமர் டிவியினுடைய உரிமையாளர் தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைகளை ஒரு நல்ல லாட்ஜில் ரூம் போட்டு நீ விபச்சார தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யறதுக்கு நீ அதை செய்யலாம், அது சிறந்த தொழிலா இருக்கும் உனக்கு ஏன்டா அவ்வளோ வெக்கமா இல்லை? அவன் தான் வீடியோ ஆதாரம் காட்டுறான், இடிக்கவே இல்லை, வம்புக்குன்னு பண்றான், அதை விலைக்கு போட வழி இல்லை. அண்ணாமலை போட்ட எச்ச துண்டுக்கும் மோடி போட்ட எச்ச துண்டுக்கும் வேலை பார்த்துட்டு நீ எல்லாம் தொலைக்காட்சி வச்சு பேட்டி ஏற்றி என்னடா பண்ண போற? இதுக்கு லாஜா உன் பொண்டாட்டியை ஏற்று பிள்ளைய ஏற்று அதன் மூலமா உனக்கு வருமானம் கிடைக்குமே. இதெல்லாம் ஒரு தொழிலா? காலம் காலமாய் சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக இந்த களத்தில் நின்று உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், தன்னுடைய முழு நேரத்தையும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர், தமிழ்நாட்டில் எந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சாதி பார்க்காமல் என்று உழைக்கக்கூடிய தலைவர், சாதியை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் மத்தியில் சாதி ஒழிப்ப மக்கள் விடுதலை என்று முழங்கி கொண்டிருக்கிற தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு எதிராக பாஜக திட்டமிட்டு அவதூறை கிளப்புகிறது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம், இது எங்களுக்கு எதிரான தாக்குதல் அல்ல. எப்படியாவது திமுக அரசை காலி பண்ணணும், அதற்கு இந்த நாட்டை நம்ம சூறையாடணும், அதற்கு எந்தெந்த சாதியை கோர்த்து விட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறான். பல சாதியை கோர்த்து விட்டு பார்க்குறான். வன்னியர்களை வச்சு சில வேலைகளை செஞ்சு பார்த்தா நடக்கலை. இப்போ தேவர்களை கையில் எடுத்திருக்கான் முக்குளத்துறை. இப்போ அடிபட்டவன் யாருன்னு கேட்டால் தேவர் சமூகத்தை சார்ந்தவன், முக்குளத்தூர் சாதியை சார்ந்தவன். உடனே முக்குளத்தில் இருக்கிற அந்த லெட்டர்பேடு கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அறிக்கை விடுறான். நம்ம மாவட்டத்தில் ஒரு ஆள் இசைக்கிராஜான்னு சொல்லி. அதெல்லாம் கேட்குறேன், உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? ஒரு தலைவர் உன் காரு முன்னாடி நான் பைக்கை கொண்டு விட்டா நீ ஏற்றுக்கிடுவியா? தூத்துக்குடி டோல்கேட்டில் அடிச்சு நொறுக்குனானு, நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற டோல்கேட்டை அடிச்சு நொறுக்குனானு. எதுக்காக? தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பணியாளர், டோல்கேட் பணியாளர், அவன் காரை மறைச்சாங்கிறதுக்காக அடித்தான். நீ எல்லாம் திருமாவளவனை விமர்சனம் செய்கிறாய் என்று சொன்னால், எழுச்சி தமிழரை விமர்சனம் செய்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு. மதுரையில் ஒரு கூட்டத்தில் இந்த ஆள் பேசியிருக்கிறான், இந்த இசைக்கிராஜாங்கிறவன் பேசியிருக்கிறான். ஏதோ உன்னைய கொண்டு வேலைக்கு தான் கொண்டு வச்சோம். யாரை கொண்டு யார் வேலைக்கு வச்சா? நாங்கள் ஒன்றை ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் 800 வரை பரவி கிடக்கிற ஒரு சமூகம். இந்த சமூகம் இல்லாத ஒரு மாவட்டத்தை உன்னால் காட்ட முடியாது. நாங்கள் ஆயுதம் எடுத்து வீதியில் கலகம் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் இசைக்கிராஜா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாது. வெளிப்படையா சொல்றோம், நாங்க சாதி ஒழிப்பு கொள்கையில முழுமையான இருக்கிறோம். சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம். இந்த நாட்டில் வாழுகிற எல்லோரும் சமம் என்று பார்க்கிறோம். எனவே நாங்கள் அமைதியான நிலையில் செல்லுகிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த அரசு திராவிட மாடல் அரசு எங்களால் உருவாக்கப்பட்ட அரசு, இந்த கூட்டணி எங்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதை பாதுகாக்கிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அதை பாதுகாக்கிற பொறுப்பு ஆதி திராவிட மக்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் அமைதியாக அறவெளியில் போராடி கொண்டிருக்கிறோம். அதை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் அல்லது எழுச்சி தமிழர் வாகனத்தை எளிதில் தாக்கிவிடலாம் என்று சாதி வெறி கும்பல் நினைக்கும் என்று சொன்னால் இங்க இழக்கிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே நம்முடைய சங்கத்தமிழன் அவர்கள் பேசுகிற போது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். திருச்செந்தூர் பகுதியில் ஒரு 3 சம்பவம் தொடர்ச்சியாக. தலவாய்புரம் கிராமத்தில் தலித் பெண் ஒருவர் அங்கு இருக்கிற அங்கன்வாடியில் சத்துணவு பணியாளராக சமையலராக வேலை செய்கிறார். அவருக்கு அந்த பகுதியை சார்ந்த ஜெயமுருகன் என்கிற ஒரு சாதி வெறியன் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான். அந்த பெண் முறையாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஆளை கைது பண்ணல. எஃப்ஐஆர் போட்டாச்சு, பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கயவரை இன்னும் கைது செய்யல. அதோடு மட்டுமல்ல, இருக்கிற எல்லப்ப நாயக்கன் குளத்திற்கும் ஆவுடையார் குளத்திற்கும் தண்ணீர் வருகிற அந்த வாய்க்காலில் இருக்கிற மதகு இருக்கிறத, அந்த மதகு பகுதியில் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் போதையை போட்டு விட்டு சண்டை போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அதை தடுப்பதற்கு, சத்தம் போடுவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்
நடுநாள் கிணறு பகுதியை சார்ந்த சுந்தர் என்கிற எங்களது சகோதரரை கொடூரமா தாக்கியிருக்கிறான். தாக்குனது மட்டும் இல்லாம செல்போனை களவெடுத்துட்டு போயிருக்கிறான், திருட்டிட்டு போயிருக்கிறான். இன்று வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களையும் கைது செய்யல. இதற்கு இடையில தான் திருச்செந்தூர்ல அந்த தாலுகா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில் அந்த பையன் பேர் சின்னத்தம்பி என்கிற அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தலித் இளைஞன் அங்க வேலை செய்யறான். அந்த கழிவறை யார் குத்தகைக்கு எடுத்திருக்கிறான்னா நம்ம அண்ணன் காமராஜ் இருக்காருல்ல, அவருடைய பையன் இன்னொரு ஆளு சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. பேரு சிவா, அந்த தம்பியினுடைய பேரு சிவா. அவர்கள் எடுத்து அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது வேலை செய்யறவனுக்கு இவர் வட்டிக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட வேலை செய்யறவனுக்கு இவர் வட்டியை கொடுத்து அவர் சம்பளத்தை அவரே முழுசா பயன்படுத்திட்டு வந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அவர் ஒரு நாள் வேலைக்கு வரல. வேலைக்கு வராத ஆத்திரத்துல மறுநாள் காலையில் அதிகாலையில் போய் 4 மணிக்கெல்லாம் வீட்டை தட்டி அவனை தூக்கிட்டு வந்து இவருடைய வீரத்தை காட்டியிருக்கிறார். எங்க வச்சு கக்கூசுல வச்சு இரும்பு ராடை வச்சு அந்த பையனுடைய முதுகு தண்டெல்லாம் அடிச்சிருக்கிறான், கொடூரமா அடிச்சிருக்கிறான். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே. இதே மாதிரி அண்ணன் காமராஜனுடைய பையனை தூக்கி கொண்டு போய் நாங்களும் முதுகு தண்டை எண்ணட்டுமா, எலும்பை எண்ணட்டுமா? அண்ணன் அவர்கள் பொறுத்துக் கொள்வாரா? அண்ணன் மீது எங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு. இந்த பகுதியில எல்லா மக்களோடும் பழகக்கூடிய அண்ணன் இப்படி ஒரு தருதலைய பிள்ளையா பத்து வச்சிருக்கிறாரு. இதை திருத்திக்கணும். உடனே இவங்க வந்து பேசணும், உடனே நாங்க போயிட்டு சமாதானமா போயிடணும், வழக்க வாபஸ் வாங்கிடணும். இல்லைன்னா உடனே பிசிஆரை தவறா பயன்படுத்துறான். போடா, மருத்துவ அறிக்கையை பாரு, அந்த பையன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாரு. அது பொய் வழக்குங்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் நீங்க பார்க்காம நீ பார்க்கல. எங்க ஒன்றிய செயலாளர் ஒருமையில பேசிட்டு இப்படிலாம் புலப்பு நடத்துறாருன்னு பேசினா நாங்களும் பேசுவோம். நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். அமைச்சர் அண்ணாச்சி அனிதர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆதரவாளராக அண்ணன் காமராஜ் அவர்கள் இருக்கிறார். தேர்தல் காலம். இங்கே அண்ணன் காமராஜ் அவர்கள் சாதி மோதலை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலுக்கு இதை கொண்டு போகாமல் தடுக்க வேண்டும். இன்னும் வரைக்கும் அவர் பையனையும் கைது பண்ணல. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை மிக மோசமா இருக்கு. திருச்செந்தூர் காவல்துறை ரொம்ப மோசமா இருக்கு. சாதிய வன்கொடுமை குற்றவாளிகளை இவ்வளவு அசால்ட்டா நீங்க எப்படி நடமாட விடுறீங்க? உங்களை எப்படி நம்புறது? நீங்களாம் எப்ப சங்கியா மாறினீங்க? எப்ப RSS காரனா மாறினீங்க? இந்த அளவிற்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலை நீடிக்க கூடாது. உடனடியாக இந்த 3 வழக்குகளிலும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் திருச்செந்தூர் தாலுகா முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடத்தில் மறியல் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். எச்சரிக்கையா சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்போம். இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். பொது மேடையில மிக மோசமா பேசியிருக்கிறார் காமராஜ். அவர் மீதும் ஒன்றிய செயலாளர் புகார் கொடுத்திருக்கிறார். அதை வைத்தும் இன்றைக்கு விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதி வேறொரு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவின் தலைமை நீதிபதி மீது தாக்குதல் நடத்திய RSS பயங்கரவாதியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். நீதிபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்திய எழுச்சி தமிழர் வாகனத்தை வெடிகுண்டு வீசி தாக்குவதற்கு முயற்சி செய்த அண்ணாமலை ராஜீவ்காந்தி மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி எனக்கு பேச வாய்ப்பு நம்பிக்கை நன்றி கூறி